மகனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி என்னைக்கு சாரதா பேச்சை கேட்காம சாரதாவை எதிர்த்து விஜய் தான் முக்கியம்னு சொல்லி விஜய் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் விஜய் காவேரியோட லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம அருந்த வாழ் ஆர்வக்கோளாறு ஜோடிக்கு ஒரு குட்டி வாழ் வேறு வரப்போகுது. ஸோ அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி விஜய் கொடுத்த நெக்லஸவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ ரசித்து இந்த நெக்லஸை வாங்கியிருப்பாரு. இந்த டிசைனே எவ்வளோ நல்லாயிருக்கு. நம்மளுக்காகவும் யோசிக்கிறாரு, நம்ம தங்கச்சிக்காகவும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் இவர் யோசிச்சு பண்ணுறாரு. பட் இவர் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவரை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இப்போல்லாம் அம்மா பேசுகிறது சுத்தமாக சரியில்லை. எல்லார் முன்னாடி இவர் அவமானப்படுத்தி பேசுனது எனக்கே கோவமாக வருது. பட் எதுவும் கேட்க முடியாமல் நானும் வாய் அடக்கிட்டு இருக்கேன். எப்போ தான் நானுமே ரொம்ப கோவமாகி அம்மாவை எதிர்த்து பேசுவேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி இந்த நெக்லஸ் எப்படியாவது நர்மதாக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு காவேரி போட்டு அழகு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் நர்மதாட்ட கொடுப்பாங்க. நர்மதாட்ட கொடுத்தோடனே நர்மதாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அக்கா ரொம்ப சூப்பராக இருக்குக்கா, எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி நர்மதா கிட்ட சொல்லிடுவாங்க, நீ யார்கிட்டையும் சொல்லிடாதே, இது அவங்க மாமா தான் கிஃப்ட் கொடுத்தாரு. விஜய் நேற்றுக்கு வந்திருந்தார்ல, அப்போ தான் கொடுத்துட்டு போனார். இது அம்மாவுக்கு கூட சொல்லிடாத, கங்கா காட்ட முக்கியமாக சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிக்கா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி நர்மதா சொல்லுவாங்க. உடனே நர்மதா கழுத்தில் பலப்பலன்னு இருக்கிறத பார்த்துட்டு சாரதாக்கு மூக்கு வேர்த்துரும். கரெக்டாக கேட்குவாங்க, அம்மா என்னது இது புதுசாக இருக்கே, அவள் கழுத்தில் வேற போட்டிருக்கா, பார்த்தா தங்க நகை மாதிரி இருக்குது, யாரடி கொடுத்தா உனக்கு அப்படின்ற மாதிரி நர்மதாவை தாட்ட. உடனே காவேரி சொல்லுவாங்க, அம்மா நான் தாம்மா கொடுத்தேன், நான் தான் அவளுக்காக சேர்த்து வச்சுருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்ததில் நான் சர்ப்ரைஸாக போய் நகை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளோ பவுன் இருக்கும் அது அப்படின்ற மாதிரி சாரதா கேட்பாங்க. அதுக்கு உடனே காவேரியும் தயங்குவாங்க. பொய் சொல்கிறதுக்கு டக்குன்னு அவங்களுக்கு வராது. தயங்கும் போது மைல்டாக சாரதாக்கும் டவுட் வந்துடும். பார்க்குறக்கே ஒரு 2.5 பவுன் இருக்கும் போல இருக்கே, இவ்வளோ காசுக்கு நீ எங்கே போன, 2.5 பவுன் கணக்கை போட்டால் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆகுது, இவ்வளோ காசுக்கு நீ எங்கடி போன, உங்ககிட்ட ஏது அவ்வளோ காசு, உண்மையை சொல்லி இது யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரி தயங்குவாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. சாரதாவும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எங்களெல்லாம் பார்த்தா என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதா, இல்லை ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, உன் புருஷன் நகை கொடுத்தானா நீ வச்சுக்கோத, நீ வேணால் வெக்கம் இல்லாமல் வாழவே, அதுக்காக நாங்கள் அப்படியெல்லாம் வாழணுன்ற அவசியம் கிடையாது, என் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவன் தான் பணத்திமரில் இதெல்லாம் பண்ணுறான்னா இதை பார்த்து நீயும் பல்ல இழிச்சிட்டு கொண்டு இவக்கிட்ட கொடுக்குறியா, இதுக்கெல்லாம் நீ வேணால் ஆசைப்படலாம், நான் வேணால் ஆசைப்பட மாட்டேன், அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து நான் வர கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்தமா, நீ என்னம்மா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அவர் என்ன இப்போ பணத்திமரில் பண்ணார், ஆசையாக நர்மதாக்காக வாங்கி கொடுத்தாரு, அதை கூட நீ புரிஞ்சிக்க மாட்டியாமா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அவரோட மனசை புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருக்க, நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தா வார்த்தையெல்லாம் நீ ரொம்ப மட்டமாக பேசுகிறம்மா, அது எல்லார் முன்னாடி இப்படி பேசுகிறது, தரக்குறைவாக பேசுகிறது என்னால் அனுமதிக்கவே முடியாது, அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு, சரி அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு பேசுகிறல்ல, நானும் அதே தப்பு தானே பண்ணியிருக்கேன், உன் பிள்ளையும் அதே தப்பு தான் பண்ணிட்டு நிற்கிறேன், அதுக்காக நீ என்னை வெட்டி கொண்டுருவியா, நான் பேசாமல் செத்துறட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, பாத்தியா சாந்திக்கா, நீ பாருங்கள் மதனி, இவன் எப்படிலாம் பேசுகிறான்னு, நேற்றுக்கு வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்தால் இன்றைக்கி இப்படி கட்சி மாதிரி பேசுகிறான், இவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் ஒவ்வொரு டைமும் யோசித்து எல்லாம் பேசுகிறது பண்ணுறது இவளுக்கு தப்பாக தெரியுது பாரு, ஏதோ இவள் வாழ்க்கையை நான் தான் கெடுக்கிற மாதிரி இவள் பேசிக்கிட்டு இருக்கா மதனி, அந்த பையனோட சுயரூபம் தெரிஞ்சிருந்துமே இவன் இப்படி பேசுகிறான்னா என்ன அர்த்தம், திருப்பி போய் அவன் கூட வாழ ஆரம்பித்து திருப்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் கூட நிற்க போறியா, இதுக்கு தான் நான் பிள்ளைய பெற்று வளர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாந்தியும், ஏண்டி அம்மா சொல்கிறது சரிதானடி, அவன் தான் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் நீ புரிஞ்சு நடந்துக்கோடே, நீ ஏன் திரும்ப அவனையே நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை நிறுத்துங்கத்த, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சும்மா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, அவரோட உண்மையான மனசு யாருக்குமே தெரியாது, ஏன் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே தெரியாத மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் குமரன் மாமாட்ட கேளுங்க, கங்கா காட்டு கேளுங்க, ஏன் நர்மதாட்ட கூட கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் விஜய் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, விஜய் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருந்திருப்போமா, பசுபதி நம்மளை விரட்டி அடிக்கும் போது யார் சப்போர்ட்டாக நின்னது, இந்த சென்னையில் இவ்வளோ சுதந்திரமாக நம்ம இன்றைக்கி வாழணும்னா அதுக்கு காரணம் யார், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவரே இலக்காரமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை, இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த கடவுள் கூட ஏற்றுக்க மாட்டார், எனக்கும் தண்டனை தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி வேகமாக உள்ளே போயிடுவாங்க. அப்போ தான் சாரதாவும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இவன் சொல்கிறதும் கரெக்டு தான், அந்த தம்பி நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே பார்த்து பண்ணதெல்லாம் உண்மைதான், பட் இப்படி ஒரு பிரச்சனையை இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு எல்லாரோட மனசையும் மாற்றிட்டார்ல, இப்போ அதனால தானே என் மனசுக்குள்ளே குத்திக்கிட்டு இருக்கு, ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணதுன்னு என் மனசில் தினமும் அறுத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு அசால்ட்டாக இருக்குது, கடவுளாக பார்த்து தான் என் பிள்ளைக்கு நல்ல வழி விடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே சாரதா சாந்திட்டு சொல்லுவாங்க, மதனி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க, இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நீங்கள் யாரும் எதுவும் பேசாதீங்க, விஜய் தங்கமானவர் தான்,
சந்தர்ப்ப சூழ்நிலைனால எல்லார் முன்னாடி அவர் தப்பானவராக இப்போ காட்டுறாரு, தப்பானவராக நிற்கிறாரு. ஆனால் அவர் எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கும் தெரியும், நாங்கள்லாம் நன்றி மறக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டி எனக்குமே தெரியுமே, அவங்க வீட்டிலேருந்து வந்தப்போ எவ்வளோ மரியாதையாக பேசினாரு, எங்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு, அந்த மனுஷனாக வந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரு, இவ்வளோ பிரச்சனை பண்ணாருன்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அந்த மாதிரி தப்பான பையெல்லாம் கிடையாதுடி. அவங்க வளர்ப்பை பார்த்தியா, அவங்க தாத்தா பாட்டியும் சரி அந்த பையனையும் சரி அந்த மாதிரி ஒரு வளர்ந்த பையெல்லாம் தப்பாக போக வாய்ப்பே இல்லை. தங்கமாக வளர்ந்துருக்காண்டி, அவன் நல்லவனாக தான் இருப்பான். நம்ம எதுவும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். கடவுளே ஒரு நல்ல பதிலாக கூடிய சீக்கிரம் என் தம்பி மூலியமா அனுப்புவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போயிடுவாங்க. உடனே காவேரிக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்ததுனால கங்கா கிட்ட சொல்லுவாங்க, அக்கா முறுக்கு சாப்பிட்டதுலேருந்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாந்தி சொல்லுவாங்க, என்னடி உங்கள் அக்கா வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுக்கிற, இதெல்லாம் என்னடி கூத்து, ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்தேன்னு சொல்கிறேன், வாந்தி வேறையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை வாயை மூடி இருக்க, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடியே இருடி நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், என்னடி நீ அதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை முறுக்கு சாப்பிட்டதா ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க பாட்டி சொல்லுவாங்க உடனே, சரி போய் தூங்கு, ரெஸ்ட் எடுத்து தூங்கினா எல்லாம் சரியாக போயிடும், இதெல்லாம் இருக்கிறது தான், அதான் அளவாக திங்கணுங்கிறது, முறுக்கை பார்த்ததும் போய் பாஞ்சேன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவி அப்படியே ரொம்ப பயத்திலே போவாங்க. அந்த இடத்துல கங்காவுக்கும் மைல்டாக டவுட் வந்துடும், இந்த காவிரியோட முகமும் சரியில்லை, மொழியும் சரியில்லை, வாந்தி இடத்துலேருந்து ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே போகிறாளே, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ தெரியலையே, அப்படிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை, அவள் தான் சொன்னால நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு, அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கங்காவும் கிளம்பிடுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு காவேரி கால் பண்ணுவாங்க. காவேரி கால் பண்ணதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அடிக்கடி வாமிட் வர மாதிரி இருக்குடி, பீரியட்ஸ் வேறு 15 டேஸ் டிலே ஆகிடுச்சு, எனக்கு யோசிச்சாலே பயமாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்னடி லூஸா திடீர்னு கால் பண்ணி பீரியட்ஸ் டிலே ஆகுது வாமிட் வருதுன்னு சொன்னால், ஓ டிவிலெல்லாம் நான் இதே சீன்ஸ் பார்த்துருக்கேன், அப்போ ப்ரெக்னென்சியாக தான் இருக்கும், கங்க்ராச்சுலேஷன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேறடி ஏன்டி வெறுப்பேற்றுறா, இங்கே எங்கள் குடும்பம் இருக்கிற நிலமையில எனக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்று தேவையா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ப்ரெக்னென்சி நீ ஏன் டவுட் பண்ணுற, உங்களுக்குள்ளதான் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி ஒரே ஒரு டைம் என் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இருந்தேனா, நான் அன்கண்டிஷ்னலாக இருந்தேனா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலடி, மேபி அந்த நைட்டு தான் வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி வைக்கப்பட்டுட்டே சொல்ல, அப்படி போடு ஏண்டி விஜயை பிடிக்கல நான் தள்ளி தான் இருக்கேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கியா, சரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்றதுக்கு இதுவே ஒரு வழின்னு நினச்சிக்கோ, அந்த குழந்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிரும், குழந்தைக்காகவாது உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே உங்களை ஏற்றுக்குவாங்க, நீ எதுவும் கவலைப்படாத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், தாங்கிக்கவே மாட்டாங்க, இப்போ ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதிகமாக விஜய் மேலே தான் அவங்க கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ பயப்படாமல் ஒன்று பண்ணு, காலையில் கிட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாரு, கிட்டில் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி கிட்டில் எப்படிடி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டி நான் தான் வந்துட்டு 2-3 குழந்தை பெற்றிருக்கேன் பாரு, என்கிட்ட போய் கிட்டில் எப்படி பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கேன், கிட்டு வாங்கி பாருடி அதிலேயே எழுதியிருப்பாங்க, எனக்கு என்னடி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கும் தெரியாதேடி அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க, அந்த கிட்டில் எல்லாம் எழுதியிருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீ எல்லாம் பண்ணு, அதில் டபுள் கோடு வந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு அர்த்தம், சிங்கிள் கோடு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, காலையில் எழுந்த உடனே வந்துட்டு காவேரி ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு வந்துடுவாங்க. எல்லார்கிட்டையும் வந்துட்டு மறைஞ்சு யாருக்கும் தெரியாமல் பாத்ரூம்குள்ளே போய் செக் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த கிட்லேயும் டபுள் கோடு காமிச்சிரும். காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு, கடவுளே அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது, விஜய் கிட்ட இதை சொல்லவா, அம்மா கிட்ட சொல்லவா, அம்மா கிட்ட சொன்னால் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய பாரத்தெல்லாம் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராகவே கிடையாது, இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் விஜய் கிட்ட சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிப்பார், என்னை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவார், பட் இதை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது, கங்காக்கா கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க, வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும், இங்கே பெரிய பிரச்சனையே கலவரமே ஆகிடும், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் வந்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி, எல்லாரும் வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லணும், எல்லாரும் இவ்வளோ சங்கடத்தில் இருக்கும்போது சொன்னால் எனக்கு வரப்போகிற குழந்தையுமே எல்லாரும் சபிக்க தான் செய்வாங்க, இப்போதைக்கு இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், விஜய்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி பார்ப்பாங்க. நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அந்த வீட்டுக்குள்ளே, எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த வார்த்தையை நினச்சி பார்ப்பாங்க. நான் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னேனே, இவ்வளோலாம் சொன்னேனே, இப்போ வந்துட்டு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிருக்குன்னு சொன்னால் அம்மா என்னை தொலைச்சே போடுவாங்க, அம்மாவோட மனநிலை எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது, இப்போ தான் வந்துட்டு நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, ஃபங்க்ஷன் வச்சுருக்கோன்றதுல கொஞ்சம் வந்துட்டு டைவர்ட் ஆகி ஹாப்பியாக இருக்காங்க, திரும்பி அவங்க மண்டையில் வந்துட்டு
இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா திருப்பி குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு இதை மறைச்சே வைப்போம். கண்டிப்பாக வந்துட்டு இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் கொஞ்சம் டேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவகிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம டாக்டரை போய் இமீடியட்டாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கி ட்ரை பண்ணேன்டி, அதில் டபுள் கோடு வந்துருச்சுடி, இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி போடு காவேரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நடிப்பேன், அதுக்கும் ஓடிக்கிட்டு இருப்பேன், இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டல, கங்க்ராச்சுலேஷன்டி, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. இதை விஜய்கிட்ட சொன்னால் அவரை எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார், உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாரடி. சும்மாவே உன் ஆளுக்கு வந்துட்டு ஆர்வக்கோளாறு அதிகம், அது இதுன்னு ரொம்ப ஹை பிளேஸ் தூக்கிட்டு இருப்பார் காவேரி காவேரின்னு. இப்போ இந்த இன்சிடென்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவரை கையிலேயே பிடிக்க முடியாது காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, இனி இமீடியட்டாக போய் கிளம்பி வாடி, நம்ம டாக்டரை பார்க்க போகலாம், டாக்டரை பார்த்து எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒருவேளை இந்த கிட்டில் தப்பாக கூட காமிக்கலாம்ல, டாக்டர் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு பயம் இல்லாமல் இருப்பேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிட்டு டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ட்வின் பேபிஸ் தான் வந்துட்டு கரு உருவாயிருக்குங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருப்பாங்க. உடனே டாக்டர் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயத்த சொல்லியிருக்கேன், நார்மலாக சிங்கிள் ஜெஸ்டேஷன் சிங்கிள் பேபின்னு சொன்னாலே வந்துட்டு கப்பிள்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாவாங்க, உங்களுக்கு ட்வின்ஸ் வேறு சொல்லியிருக்கேன், கடவுள் உங்களுக்கு ட்வின்ஸே வந்துட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே வந்து பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்களே என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இல்லை டாக்டர், அவங்களோட ஃபேமிலியில் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்க சிச்சுவேஷன் சரியில்லை, இதை எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதம்மா, எல்லா வீட்லேயும் எல்லா ப்ராப்ளம் இருக்கிறது தான், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடும், உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க போகுது, உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு அதுவே ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது பாருங்கள், அதுவும் உங்களுக்கு பெண் பேபிஸ் வேறு, அவங்கள பார்க்குறதுக்கு வளர்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்கும் காலம் ஓடி போயிடும், முதல்ல போய் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள், அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார், இதுக்கெல்லாம் நீங்கள் ஹெசிடேட் ஆகவே கூடாதுமா, 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருங்க, ப்ரெக்னென்சி லைஃப்பை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது, அந்த மெமரிஸ் தான் லைஃப்லேயே வந்துட்டு முக்கியமான மெமரிஸு, அதனால் இந்த 10 மாதமும் வந்துட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் கூட கம்ப்ளீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவரை நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள், குழந்தை கூட பேசுங்க, எல்லாமே பண்ணுங்கள், இதுக்கு மேலே நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, தப்பான விஷயத்த நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காதீங்க, இன்றைக்கி நாள்லேருந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு காவேரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். டாக்டர் இந்த அளவுக்கு சொல்கிறாங்கல்ல, ப்ரெக்னென்சி மெமரிஸ் தான் லைஃப்லேயே முக்கியமான மெமரிஸ்ன்னு சொல்கிறாங்க, இதை நம்ம எப்படி வந்துட்டு விஜய்கிட்டேருந்து மறைச்சி வைக்க முடியும், அவருக்கும் தெரிஞ்சால் தானே அவரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார், அட்லீஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலாமான்னு யோசிப்பார், இதை உடனே நம்ம விஜய்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்புவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து.